திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பஞ்சமூர்த்திகளின் தேர்களுக்கு ராட்சத கிரேன் மூலம் இரும்பு தகடுகள் பொருத்தும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. கார்த்திகை தீப திருவிழாவின் 7வது நாளான கடந்த 10ஆம் தேதி பஞ்சரதங்களின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அதன்பின் கடந்த வெள்ளிக்கிழமை மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மரத்தேர்களை வெயில் மற்றும் மழையிலிருந்து பாதுகாக்கும் விதமாக ராட்சத கிரேன் மூலம் தேர்கள் முற்றிலும் இரும்பு தகடுகள் மூலம் மூடும் பணி நடைபெற்று வருகிறது. 2 நாட்களுக்குள் இந்த பணிகள் முடிவு பெறும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பிளீஸ்புரம் பகுதியில் ஜெகநாதன் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த பாம்புகளை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். பாம்புகள் குறித்து தகவல் கிடைத்து அங்கு சென்று தீயணைப்புத் துறையினர் தேடிய போது பீரோவுக்கு அடியில் குட்டியுடன் 2 பாம்புகள் இருந்தன. பதுங்கியிருந்த பாம்புகளை மீட்ட வீரர்கள் அவை 2ம் கொடிய விஷமுள்ள காட்டுவிரியன் வகையை சேர்ந்தவை என்று தெரிவித்தனர். பின்னர் அந்த பாம்புகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டன. சேலம் ஆத்தூர் நெடுஞ்சாலையில் அதிமுக ஒன்றிய குழு தலைவரின் கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் கல்லூரியின் காவலாளி தங்கவேல் என்பவர் உயிரிழந்தார். பனமரத்துப்பட்டி அதிமுக நிர்வாகியான ஜெயராமன் சேலத்திலிருந்து வாழப்பாடியை நோக்கி காரில் சென்றார். மின்னாம்பள்ளி பகுதியில் கார் சென்றபோது சாலையை கடக்க முயன்ற தங்கவேல் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே தங்கவேல் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காரப்பட்டி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நேற்று காலை ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். அதன் பிறகு மாலை மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வருகை தந்தார். அவருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு பின் வெளியில் வந்த ஓ பன்னீர்செல்வத்திடம் அதிமுக ஒன்றிணையுமா என்று செய்தியாளர்கள் வினவினர். ஆனால் தனக்கு தொண்டை கட்டியிருப்பதாக ஓபிஎஸ் பதிலளித்தார். நெல்லை பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்காக விதவிதமாக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வயநாடு நிலச்சரிவு, ரஷ்யா உக்ரைன் போர், ஜல்லிக்கட்டு வாடிவாசல், பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட 30 தலைப்புகளில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. என்ன பிடிச்சிருக்குன்னா நிறைய போர் அந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறதும் முன்னாடி இருந்ததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பீப்புள்ஸ்க்கும் சரி நிறைய அவேர்னஸா இருக்கு. கூட்டணிக்காக பாஜகவிடம் அதிமுக கொல்லைப்புறத்தில் கெஞ்சுவதைத்தான் அதன் பொதுக்குழு தீர்மானங்கள் காட்டுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்பேத்கர் மீதான ஆத்திரத்தை மத்திய அமைச்சர் அமித்ஷா தனது பேச்சில் வெளிப்படுத்திவிட்டதாக கூறினார். மனிதன் நிதானம் இழந்து விட்டால் எதை வேணாலும் பேச முடியும். அது மாதிரி ஆத்திரத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது அவருடைய பேச்சின் வெளிப்பாட்டிலேயே தெரியும். எனவே அவர் சொல்றார், என்னுடைய ஒரு வரியை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் பார்க்கவில்லை என்று சொல்லி அந்த ஒரு வரியில் இருக்கிறதே எல்லாவற்றுக்கும் பொருத்தமானதை ஒன்றாக அமைந்திருக்கிறது. குடிநீர் கேட்டு தென்காசி நகராட்சி அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெல்கம் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் கேட்டு அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தென்காசி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது அங்கிருந்த நகர்மன்ற தலைவர் முறையாக பதிலளிக்காமல் காரில் ஏறி சென்றதால் அலுவலகத்தை பூட்டிவிட்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியருக்கு உரிய மருத்துவ காப்பீடு தொகை வழங்காத ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான சுப்பிரமணியனின் மருத்துவ செலவான 1,46,000 ரூபாயை 12% வட்டியுடன் வழங்க வேண்டும் எனவும் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மூலச்சத்திரத்தில் சட்டவிரோதமாக வெடிமருந்து பதுக்கி வைத்து அதனால் தீ விபத்து நேரிட்ட சம்பவத்தில் 4 பேரை காவலர்கள் கைது செய்தனர். மூலச்சத்திரத்தில் ரூபன் என்பவருக்கு சொந்தமான கார் கிடங்கில் சட்டவிரோதமாக ஜெலட்டின் பதுக்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கு ஏற்பட்ட விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள் தீயில் கருகின.
இது தொடர்பாக ரிச்சர்ட் ரூபன், முகமது முவித், முஸ்தாக், மூலனூரை சேர்ந்த கார்த்திக் ஆகியோரை காவலர்கள் கைது செய்ததுடன் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசிய வீடியோவை நீக்க எக்ஸ் தளத்திற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுத்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பேசிய கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத், மத்திய உள்துறை மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எக்ஸ் தளத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசிய வீடியோவை நீக்கும்படி மின்னஞ்சல் அனுப்பியதாகவும் அதனை எக்ஸ் நிர்வாகம் தனக்கும் கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷுக்கும் தெரிவித்துள்ளதாக கூறியிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவை துணைத் தலைவர் நிராகரித்துள்ளார். கட்சி பாகுபாடு காட்டுவதாகவும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவையின் தலைவருமான ஜெகதீப் தங்கருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர். இந்நிலையில் 14 நாட்கள் முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கவில்லை என கூறி தீர்மானத்தை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நிராகரித்துள்ளார். UTS செயலியில் ஆர்பாலட் மூலம் ரயில் டிக்கெட்டுகளை புக் செய்தால் 3 விழுக்காடு கேஷ்பேக் சலுகை இன்று முதல் அமலாகியுள்ளது. வழக்கமாக புறநகர் ரயில்களில் பயணிக்க விரும்பும் பயணிகள் ரயில் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் உள்ளது. இந்நிலையில் கூட்டத்தை தவிர்க்கும் நோக்கில் UTS செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் UTS செயலியில் உள்ள ஆர்பாலட் என்ற அம்சத்தின் வாயிலாக டிக்கெட் புக் செய்தால் 3 விழுக்காடு கேஷ்பேக் அளிக்கப்படும் என்று அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் இன்று முதல் அமலாகியுள்ளது. மும்பையில் சொகுசு படகு கடலில் மூழ்கிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. மும்பையில் நேற்று முன்தின மாலை இந்தியா கேட் பகுதியிலிருந்து எலிபண்டா தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு படகு மீது கடற்படை படகு மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நேற்று 2வது நாளாக கடலில் தேடுதல் பணி நடைபெற்றது. அப்போது படகு அருகே ஒரு சடலம் மீட்கப்பட்டது. இதனால் பலி எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. மூன்றாண்டுகளுக்கு முன்னால் ஈராக் சென்றபோது மனித வெடிகுண்டு மூலமாக தம்மை கொல்ல சதித்திட்டம் போடப்பட்டதாக போப் பிரான்சிஸ் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ள அவர், ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் தாம் தர இறங்கியதும் 2 இடங்களில் மனித வெடிகுண்டு மூலம் தம்மை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தம்மிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து ஈராக் ராணுவம் அவர்களை சுட்டுக் கொன்றதாகவும் போப் பிரான்சிஸ் தனது புத்தகத்தில் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை என்ற பெயரில் எழுதப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் சுயசரிதை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்படுகிறது. தொழிலாளர்கள் ஒப்பந்தம் தொடர்பாக அமேசான் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்ததால் அமெரிக்காவின் நியூயார்க், அட்லாண்டா, சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட மாகாணங்களில் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்த வகையிலும் தங்கள் நிறுவனம் பாதிக்கப்படவில்லை என கூறியுள்ள அமேசான், வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் அமேசானின் மொத்த ஊழியர்களில் 1% மட்டுமே என விளக்கமளித்துள்ளது. உலகம் முழுவதும் 1.5 லட்சம் ஊழியர்களை அமேசான் நிறுவனம் பணியமர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை பயிற்சியாளராக இருந்து வந்த கோதண்டராமன் உடல்நலக்குறைவால் காலமானார். 65 வயதான கோதண்டராமன் குணசித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான கலகலப்பு திரைப்படத்தில் பேய் கதாபாத்திரத்தில் கோதண்டராமன் நடித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் சென்னை பெரம்பூரில் உள்ள இல்லத்தில் கோதண்டராமன் இயற்கை எய்தினார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 20 கிலோ கஞ்சாவை இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். மண்டபம் பகுதியில் ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடலோர காவல் படையினர் தலைமன்னார் அடுத்த 5வது மணல் திட்டில் மூட்டை ஒன்று கிடப்பதைக் கண்டு சோதனையிட்டனர். அதில் 20 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. ரோந்து வருவதை கண்டதும் கடத்தல் கும்பல் கஞ்சாவை விட்டுவிட்டு சென்றிருக்கலாம் என்று கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இன்று 325 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தென் மாவட்டங்களுக்கு நாளை 280 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, பெங்களூரு ஆகிய பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் ஒட்டுமொத்தமாக 81 பேருந்துகள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் சங்கிலியை திருடன் பறித்துச் சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
நரசிங்கி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் உள்ள ஒரு வீட்டில் இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சீர்காழியில் முத்தூட் நிதி நிறுவனம் அதிக வட்டி வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொள்ளிடம் முக்கூட்டு அருகே செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிறுவனத்தில் புத்தூரை சேர்ந்த அபிநயா என்பவர் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி நகைகளை அடகு வைத்து 6,28,000 ரூபாய் கடன் பெற்றார். இந்நிலையில் வட்டியுடன் கடனை செலுத்த அவர் முற்பட்ட போது முழு தொகையையும் ஒரே நாளில் கட்ட முடியாது என்று தெரிவித்தனர். இதையடுத்து அபிநயாவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.